ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மேச ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேசம் அப்படின்னாவே எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. புதுமையான செயல்பாடுகளின் மூலமாக அனைவரையும் விரும்பப்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி. மற்ற ராசிக்காரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை வாங்கணும், அதுக்கான பணம் சேர்த்த உடனே அதை வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இல்லையா? இவங்க மனசு புதுசாக யோசிச்சுட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த காசை பார்த்திங்கன்னா அந்த பொருளை வாங்க போயிட்டு திடீர்னு செலவு பண்ணுறதை விட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ பல வகைகளில் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு இவங்க முற்படுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மேசராசி அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க. நேரம் காலம் பார்க்காம ஊர் உலகம் சுற்றி மார்க்கெட்டிங்கெல்லாம் பண்ணுமா, உலகமெல்லாம் சுற்றி பிஸ்னஸ் பண்ண அலையணுமா, அலைவாங்க. முடிவில் மேசம் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வெற்றி. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதே மாதிரி இவங்க தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்க புன்னகை பூ மாதிரி இருக்கும். ஒரு பூ சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முகபாவங்களும், எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற அபார சக்தியும், ஒரே ஒரு குடையின் கீழே நின்னா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இவங்க ஏன் நிற்கணும் அப்படின்னு மாற்றி சிந்திக்க கூடியவங்க, அஞ்சாம போராடி வெற்றி பெறக்கூடிய வேங்கைக்கு இணையானவங்க, தன்மானம் உடையவங்க, யாரையும் சார்ந்து ஒரு நாளும் வாழ மாட்டாங்க. இதுதான் மேசம். அதனால பல பேர் சொல்லுவாங்க, அட இவனா நீ பாரு 10 பைசா இல்லைனாலே கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சிடல, இப்படியெல்லாம் மற்றவங்க பேசுவாங்க. அதை பற்றி அவசியமே கிடையாதுங்க. 10 பைசா இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நான் உங்ககிட்ட நிற்கலை, இதுதான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மை குணம் கொண்ட மேசத்துக்கு 38 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத 12 முக்கிய திருப்பங்கள் மேசராசியோட வாழ்க்கையில காத்துட்டு இருக்குங்க. திருப்பங்கள் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு திருப்பம் அப்படி ஒரு திருப்பி நம்ம வாழ்க்கை சுத்தமாக முடிச்சு விட்டுறது கிடையாதுங்க. ஒரு மாதிரி கஷ்ட நிலையில் போயிட்டு இருக்கோம், கடினமாக உழைச்சிட்டு இருக்கோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்காத விஷயங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னென்னா உங்களோட கௌரவத்தை கூட அவங்க என்ன நினைப்பாங்களா, ஆமாம் பெரிய கௌரவம் பேசுவாங்க அப்படின்னு, இவன் செஞ்சுட்டான் இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன் அவங்களால செய்ய முடியாத வேலையை மேசம் கூட செய்யுங்க. அவங்களால கடைப்பிடிக்க முடியாத ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடிப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த திருப்பங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லாவே புரளி பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. ஏகபோக வாழ்க்கைக்கு 2 கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்படி ஒருத்தன் எப்போ பாரு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது ஒன்று கெடுக்கணும் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க, திடீர்னு அவன் நம்முடைய முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கிறான், நம்ம வெற்றிக்கு அவன் ஒரு சின்ன காரணமாக இருக்கான், இல்லை நம்ம வெற்றிக்கு அவன்தான் காரணமாக இருக்கான் அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அப்படி தான் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த 2 கிரகங்கள் தான் உங்களுக்கு பலன் கொடுக்குறாங்க. அது யார் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட அமைப்பை வச்சு தான் ஜோதிடத்தில் நாங்கள் உங்களுக்கு பலன்களை கணிப்போம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்குற மாதிரி இந்த பயிற்சிகளும் அதாவது கிரகங்களோட பயிற்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு கிரகம் அப்படின்னாவே நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நாளுக்கு நாள் மாறுறாங்க. அதே மாதிரி மாதத்துக்கு வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு இந்த மாதிரி பல வருஷங்கள் கழிச்செல்லாம் கூட மாற்றங்கள் அடையக்கூடிய கிரகங்கள் இருக்காங்க. ஸோ இந்த கிரகங்களோட பயிற்சியின் காரணமாகவும் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படும். ஒருத்தருக்கு கெட்டதே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறப்போ அந்த முழுமையான கெட்டது முழுசாக நல்லதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தான் நாங்கள் என்ன ராஜயோகம்னு சொல்லுவோம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி பயிற்சிகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்க்கறது குரு பயிற்சி. இவர் வந்தால் நல்லா இருக்கும்பா, அதே மாதிரி சுக்கிர பயிற்சி சூப்பராக இருக்கும்
இருக்கும், இவர் வந்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி சனி பெயர்ச்சி வந்தால் அப்பப்பா இவர் எங்கே வந்து உட்கார்றாருன்னு தெரியலையே, இவர் இந்த வருஷம் என்ன பண்ணுவார்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுவோம். அது இந்த மனுஷன் வந்தாவே 2.5 வருஷத்துக்கு நம்மளை விட்டுட்டு போக மாட்டாரே, ஆட்டி படைச்சிருவாரே அப்படின்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக நம்ம பயப்படுறது யாருக்கு? ராகுவுக்கும் கேதுவுக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள், பாவ கிரகம், நிழல் கிரகம்னு நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். ஆனால் இவங்க 2 பேருமே எப்பேற்பட்டவங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது தனந்த நிலைக்கு ஏற்றபடி இந்த 2 கிரகங்களுமே சுப பலன்களை கொடுப்பாங்க, அசுப பலன்களையும் கொடுப்பாங்க. 2மே கொடுக்க தெரிஞ்சவங்க. சிவபெருமான் மாதிரி ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியுன்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதை செய்வாங்க. நல்லவன் கூட இருந்தால் நல்லது செய்வாங்க, கெட்டவன் கூட இருந்தால் கெட்டது செய்வாங்க. ஆனால் சிறப்பாக செய்வாங்க. நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லா வச்சுக்குவாங்க. கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சிருவாங்க. ஸோ இப்போ இவங்க உங்களுக்கு சுபத்தை கொடுக்க போகிறாங்களா இல்லை அசுபத்தை கொடுக்க போகிறாங்களான்னு பார்ப்போம். பொதுவாகவே ராகு கேது பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் நம்ம நினைக்கிறது இவங்களால இன்னைக்கு நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம். ஆனால் பயப்பட வேண்டாங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஆங்கில வருடத்தில் 22 தொடங்கும்போது மாலை 4:28 புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசிக்கு ராகுவும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக போகிறாங்க. ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவங்க கிடையாது, பின்னோக்கி நகரக்கூடியவங்க. ஆனால் இந்த 2 கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி செல்ல வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி தான் முன்னோக்கி செல்றதுக்கிட எல்லா வழிகளையும் காட்டுவாங்க. ஸோ இப்போ நடைபெற்றுட்ருக்க இந்த ராகு கேது பயிற்சியோட விளைவா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய 12 திருப்பங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்த பின்னாடியே எல்லாருமே ஏதாவது ஒரு நாகஸ்தலங்களுக்கு போயிட்டு இந்த ராகு நாளும் கேது நாளும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதியும் திருக்கருந்த பஞ்சாங்கத்தின்படி மே 18ஆம் தேதியும் தான் நடக்க போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லணும் அப்படின்னா சர்ப்ப கிரகம் இவங்க இடத்த மாற்றக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில். அதே மாதிரி தான் இந்த வருஷத்தோட சிறப்பே பார்த்திங்கன்னா சனி பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது, ராகு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி தனிப்பட்ட முறையில். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறவங்க சந்திரன் மற்றும் சூரியன் கிரகம்னம் அது ஏற்படும் போது நிழல் கிரகங்களாக தான் இந்த ராகு கேது உருவாகிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா மேசராசிக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படின்னா மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது, இந்த இடங்கள்ல இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சவாலான காரியங்களையும் சர்வ சாதாரணமாக இனி செஞ்சு முடிக்க உங்களை பலப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு நல்லதொரு முன்னேற்றத்தையும், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தகுந்த அனுபவங்களையும் தந்து உங்களை வழிநடத்த போகிறாங்க. இந்த 2 விஷயத்திலிருந்து மேசராசி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 2 பேரும் உங்களுக்கு முழுக்க நல்லதையே பண்ண போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 12 திருப்பங்கள் நல்லதொரு மாற்றம் நடக்க போகுதுங்க. என்னதான் இந்த ராகு கேது நமக்கு நல்லது செஞ்சாலும் இவங்களால அதீத நன்மைகளும் நடக்கணும்னா இவங்க வந்து நிழல் கிரகம் அப்படின்னா திடீர் நிழல்ல இருக்கும், திடீர் நிழல்ல காணாம போயிருது. இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரால தெரியுமா? துர்க்கை அம்மனோட வழிபாட்டின் காரணமாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் துர்க்கை அம்மனை மனசார நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி செயல்பாடு செய்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். இத்தனை நாள் வாங்க அந்த 12 திருப்பங்களை பார்க்கலாம். இத்தனை நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே மாறி அமைதி திரும்ப போகுதுங்க. இந்த திருப்பம் உங்கள் வாழ்க்கைக்கு
மதிப்பு கொடுக்க போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்கள் உணர்ச்சிகளை மதித்து நடந்துக்க போகிறீங்க. இப்போ 6வது திருப்பம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுங்க. உங்கள் பிள்ளைகள் கெட்ட நண்பர்கள் கிட்ட இருந்து விலகுவாங்க. உயர்கல்வியில் வெற்றி பெறுவாங்க. 7வது திருப்பம் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகுது. உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையுங்க. அதே மாதிரி அவங்க விரும்பியபடியே நல்லதொரு நிறுவனத்திலையும் வேலை கிடைக்கும். அடுத்தது 8வது திருப்பங்க. இந்த ராகுவோட அருளால் சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது. நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அடுத்ததாக 9வது திருப்பம் விழாக்களில் முக்கியத்துவம் பெறுவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடுத்தது 10வது திருப்பம் உடலாலையும் சரி மனசாலையும் சரி நொந்து போயிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் திகழ போகிறீங்க. அடுத்ததாக 11வது இருக்கும் வியாபாரத்தை பார்க்குறோம். தொழில் பண்ணுறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை கையாள போகிறீங்க. புதிய ஏஜென்சி எடுக்க போகிறீங்க. அடுத்தது 12வது திருப்பம் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு வந்த மோதல்கள் போக்குகள் மறையுதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வேற்றுமொழி வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். அதே மாதிரி வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க. நிறைவான பண பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 12 திருப்பங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்களா தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஞான கிரகம்னு சொல்லக்கூடிய கேது 5ஆம் இடத்துல உட்காந்து ஞான பக்தி இதெல்லாம் அதிகமாக கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் எதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். இந்த 2 கிரகங்களோட திருவருள்கள் கைகூடி வரணும்னா சதுர்த்தி தினங்களில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வணங்குறதுனாலையும் நல்லது நடக்குங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களுக்கு ஒரு வரியில் பலன் சொல்லிடுவீங்களா? அஸ்வினி நட்சத்திரம் முயற்சிகளால் வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக பூர நட்சத்திரம் நினச்சது நடக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இப்போ முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா? இந்த திருக்காலச்சேரி அப்படின்னு சொல்ல அது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ராகுகேது தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தலன் விளங்குது. ஸோ அங்கே வீட்டுக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலில் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒட்டுமொத்தமாக சொல்கிறதுக்கு 100% மேச ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு குறைகள் வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இத்தனை நாளாக மறைக்கப்பட்டுச்சோ தெளிவில்லாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக பிரகாசமாக மாற்றி வைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு துணையாக தாங்க நிற்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன்.